Hello friends, good morning. This is Manju Kanna from Easy English in Tamil. Today we are going to talk about cooking vocabularies. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக குக்கிங்கில் எந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோஸ் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிரேட். கிரேட் அப்டின்னா சீவுதல். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அந்த ம் சீவுவோம் இல்லையா? இப்ப கேரட் துருவுறது, தேங்காய் துருவல் இத மாதிரியெல்லாம் சீவறதுக்கு வந்து நம்ம கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எத யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமென்ட்க்கு பேர் வந்து கிரேட்டர். ஸோ அப்ப வந்து சீவிக்கு இந்த கேரட் துருவி, சீஸ் இப்ப துருவுறோம். இப்ப அந்த துருவிக்கு பேர் வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அத யூஸ் பண்ணி நம்ம கிரேட் பண்றதுனால சீவு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சீவி செய்வோமோ, அப்போ வந்து நம்ம கிரேட் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்க்வீஸ் பிழி. ஸோ சிலதெல்லாம் வந்து நீங்க பிக்சர்ஸ் வச்சு ஈஸியா இந்த இமேஜஸ் வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப புரியாதது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸ்க்வீஸ், பிழி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம லெமன வந்து ஸ்க்வீஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ வந்து பிழியறதுக்கு வந்து நம்ம ஸ்க்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரை அப்படின்னா சாதாரணமா நம்ம ஃப்ரை வந்து வறுத்தல சொல்லுவோம். இதிலே பார்த்தீங்கன்னா, டீப் ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை அப்படின்னு இருக்கு. டீப் ஃப்ரை அப்படின்னா, நெறைய எண்ணெய் ஊத்தி நம்ம வந்து வடைலாம் பொடிப்போம் இல்லையா? ஸோ நல்லா முக்கி எண்ணெயில முக்கி வெந்து வர மாதிரி இருக்கும்போது, அப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வடை, போண்டா, பஜ்ஜி இது எல்லாமே வந்து நம்ம டீப் ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஷாலோ ஃப்ரைனா தவால வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இப்ப நம்ம மீனெல்லாம் பொரிப்போம் இல்லையா? மீனு, கட்லெட் இதெல்லாம் வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பொரிக்கிறது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீப் ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை. அடுத்தது பாயில் கொதிக்க வை. ஸோ பாயில் த வாட்டர். இப்ப அது வந்து கொதிக்க வைக்கிறது. இப்ப காயெல்லாம் வேக வைக்கணும் பாயில் த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொதிக்க வைக்கிறதுக்கு வந்து பாயில். சோக் அப்படின்னா ஊறவை. சோக் அப்படின்னா ஊறவைன்னா இப்ப அரிசி ஊற வைப்போம் இல்லையா? சோக். அது வந்து சோக்குன்னு சொல்லிக்கலாம். இங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து தண்ணீல போட்டு எடுத்து யூஸ் பண்றான். அந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம சோக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேரினேட். இதுல வந்து 2த்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சோக் அப்படின்னாலும் ஊறவை தான். மேரினேட் அப்படின்னாலும் ஊறவை தான். இப்ப சாதாரணமா நம்ம வந்து அரிசி ஊற வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம சோக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம மேரினேட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்ப சிக்கன், மட்டன் எல்லாம் செய்யும்போது, சில இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கிரேவியோ, இல்ல ஃப்ரையோ செய்வோம் இல்லையா? இப்ப இன்கிரீடியன்ட்ஸ் அதாவது நம்ம ரைஸ் ஃப்ளார், கர்டு, சில்லி ஃப்ளார் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைப்போம்ல. அத வந்து நம்ம மேரினேட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா மசாலாஸையும் போட்டு வந்து ஊற வைக்கிறது மேரினேட் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமா ஊற வைக்கிறது வந்து அரிசி ஊற வைக்கிறது வந்து நம்ம சோக் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க அரிசி ஊற வைக்க போறீங்க அப்படின்னா, அங்க வந்து நம்ம சோக் யூஸ் பண்ணணும். அதுவே இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சிக்கன சோக் பண்றோம் அப்படின்னா, அங்க வந்து நம்ம மேரினேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீனிங் வந்து 2த்துக்குமே ஊறவை தான். ஆனா 2த்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீட் பிசைதல். சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசையறத வந்து நம்ம நீட் த ஃப்ளார் அப்படின்னு சொல்லலாம். மாவு பிசைதல். நீட். பீல். பீல்னா தோல் அல்லது பட்டையை உரித்தல். தோல் வந்து எடுக்கிறத நம்ம வந்து பீல் அப்படின்னு சொல்லுவோம். பீல் த ஸ்கின் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது ஸ்லைஸ் துண்டு. ஸ்லைஸ்னா ஸ்லைஸ் பிரெட் ஸ்லைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸா மெலிசா ரவுண்டாலாம் நம்ம கட் பண்ணுவோம்ல. இந்த மாதிரி எல்லாம் கட் பண்றது வந்து நம்ம ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விஸ்க் சுழற்சி. இந்த விஸ்க் பண்ற இன்ஸ்ட்ருமென்ட் பேர் வந்து நம்ம விஸ்கர் அப்படின்னு சொல்லுவோம். சிலர் வந்து அந்த விஸ்கர யூஸ் பண்ணி முட்டைய வந்து நல்லா சுழட்டி இது பண்ணுவோம். சில வந்து ஸ்பூன்ல வச்சு நல்லா அடிச்சு இது பண்றதுக்கு நம்ம பீட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிக்ஸ் கலக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டார் கலக்கு. 2மே வந்து கலக்கு அப்படிங்கிற மீனிங் தான். மிக்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பவுல்ல நம்ம வந்து கேரட், பொட்டேட்டோ,
இன்னொரு வெஜிடபிள்ஸ் போடுறோம்னு நினைச்சுக்கோங்களேன். இது வந்து மிக்ஸ். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்றது. அதுவே சாய்ட் அப்படின்னா கலக்குறது. இப்ப நம்ம போட்ட 3 வெஜிடபிள்ஸும் கலப்போம் இல்லையா? அப்ப வந்து நம்ம ஸ்டார் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரே வெஜிடபிள் தான் நம்ம ஒரு பவுல்ல போட்டிருக்கோம் அப்படின்னா, அத வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லணும். ஸோ வந்து 2, 3 பொருள நம்ம மிக்ஸ் பண்றத வந்து மிக்ஸ்ன்னு சொல்லணும். அந்த மிக்ஸ் பண்ண பொருள வந்து நல்லா கலப்போம் இல்லையா? அங்க வந்து நம்ம ஸ்டார் அப்படின்னு சொல்லணும். ஸோ வந்து மிக்ஸ்னாலும் கணக்கு தான், ஸ்டார் அப்படின்னாலும் கணக்கு தான். 2த்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்மாஷ் நொறுக்கு. ஸோ ஸ்மாஷ் நொறுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து இப்ப என்ன சொல்றது? இந்த பொட்டேட்டோவெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுவோம்ல, மசிப்போம் இல்லையா? பருப்பு மசிக்கிறது. அதுக்கும் வந்து நம்ம ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப வந்து நம்ம குர்குரே எல்லாம் ஸ்மாஷ் நொறுக்குது, அந்த மாரி அந்த நொறுக்கும் சொல்லலாம். அதே மாதிரி மசிக்கிறதுக்கும் நம்ம ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லம்ப்ஸ் கட்டிகள். அதாவது இப்ப மாவுல நம்ம கரைப்போம் இல்லையா? கரைக்கும்போது எந்த விதமான கட்டியும் இல்லாம கரைப்போம்ன்னு சொல்லுவோம்ல. அந்த கட்டி தான் இது. இது வந்து வேற எதுவும் கிடையாது. லம்ப்ஸ் அப்டின்னா, மாவுல எந்த விதமான கட்டி இல்லாம நல்லா கரைக்கணும் அப்டின்னு சொல்றோம். அந்த கட்டிக்கு நம்ம லம்ப்ஸ் அப்டின்னு சொல்லலாம். ஸோ வந்து நல்லா வந்து என்ன சொல்லுவாங்க, வித்தவுட் எனி லம்ப்ஸ் யூ நீட் த ஃப்ளார். ஸோ மாவு பிசையும்போது எந்த விதமான கட்டி இல்லாம பிசைங்க அப்டின்னு சொல்லும்போது நம்ம இத யூஸ் பண்ணலாம். அடுத்தது சிஃப்ட் அப்படின்னா ஜலித்தல். ஸோ நம்ம வந்து ஜலிச்சு மாவு யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து ச சலித்தலுக்கு சிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வடிகட்டு. ஸோ வந்து இப்போ தண்ணி ஊற வச்சு அரிசி ஊற வச்சிருக்கோம். அத வந்து தண்ணிய வந்து ட்ரெயின் பண்ணணும். நீர வந்து வடிகட்டு. தண்ணி தனியா பிரிச்சு எடுக்கும்போது வடிகட்டுன்னு சொல்றோம்ல. அப்போ வந்து ட்ரெயின் த வாட்டர் ஃப்ரம் த ரைஸ். அப்போ ட்ரெயின் அங்க யூஸ் பண்ணலாம் நம்ப. அடுத்தது ஷேக்னா குலுக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ஜூஸ் பாட்டில்ல, இல்ல மெடிசின்ஸ் பாட்டில் எல்லாமே வந்து ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் அப்டின்னு இருக்கும். எது வாங்குனாலுமே நம்ம வாங்குனாலுமே முதல்ல வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப வந்து நல்லா குலுக்கிட்டு பாட்டில் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அத நம்ம குடிப்போம். ஸோ அப்ப ஷேக் அப்டின்னா நல்லா குலுக்கு. போர் ஊற்று. போர் த வாட்டர், போர் த ஜூஸ். ஊற்றுறது. பாட்டில்ல இருந்தோ, இல்ல ஜார்ல இருந்தோ எடுத்து டம்ளர்ல ஊத்துறது நம்ம வந்து ஊற்றுதல் வந்து போர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ரோல். ரோல் அப்படின்னா சுருட்டு. இந்த ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சப்பாத்தி ரோல், வெஜிடபிள் ரோல் அப்படிலாம் சுருட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அத வந்து நம்ம ரோல் சொல்றோம். இப்ப சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லையா? அத வந்து நம்ம ரோல் அவுட் த சப்பாத்தீஸ் அப்படின்னா, சப்பாத்தி தேய்க்கிறது. ரோல் அப்படின்னா, அந்த சப்பாத்தி யூஸ் பண்ணி அத நம்ம ரோல் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த இத வந்து நம்ம இந்த சுருட்டு ரோல் அப்படின்னு சொல்றோம். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ரோல் அவுட் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சப்பாத்திய சுடும்போது நம்ம திருப்பி போடுவோம் இல்லையா? திருப்பி போட்டு அப்படின்னா, ஃபிளிப் த சப்பாத்தி. சப்பாத்திய வந்து திருப்பி போட்டு 2 பக்கம் சுடுவோம்ல. அப்ப வந்து ஃபிளிப் அப்படி திருப்பி போடுறதுக்கு ஃபிளிப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சிம்மர். மெதுவாக கொதிக்கவை. அதாவது நம்ம வந்து சிம்ல வச்சு ரொம்ப இதுவா குட்டி, குட்டி பபிள்ஸ் எல்லாம் வர மாரி சின்னதா வச்சு கொதிக்க வைக்கிறது. அடுத்து கிரில். நெருப்பில் நெருப்பில் வாட்டுவாங்க. கிரில் சிக்கன் எல்லாம் பார்த்தீங்க, பார்பிக்யூ இந்த மாரி எல்லாம் வந்து நெறைய ஹோட்டல்ல வந்து நெருப்புல வேக வச்சு வாட்டி குடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து அத கிரில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிளெண்ட். பிளெண்ட்னா கல. அதாவது நம்ம மிக்ஸர யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் இது பண்ணுவோம் இல்லையா? அரைக்கிறத வந்து நம்ம பிளெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அரை. சோ பிளெண்ட் அப்படின்னாலும் அரைத்தல், கலத்தல் சொல்லுவோம். கிரைண்ட்னா அரைத்தல். அதாவது நம்ம மிக்ஸர யூஸ் பண்ணி இது பண்றது எல்லாமே நம்ம பிளெண்டுன்னு சொல்லுவோம். அது கிரைண்ட் வந்து நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிறது, வடை மாவெல்லாம் கிரைண்டர்ல இது பண்ணுவோம் இல்லையா? அந்த அரைத்தலுக்கு வந்து நம்ம கிரைண்ட் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாப்னா நறுக்கு. அத சாதாரணமா வந்து நம்ம குழம்புக்கோ, இல்ல பொரியலுக்கோ வந்து வெட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி சாதாரண ஷேப்ல வெட்டுறது வந்து நறுக்கு, அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நம்ம வந்து நல்லா அப்டின்னா, நல்லா கியூப் ஷேப்ல கட் பண்ணுவோம். இப்ப பன்னீர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா கியூப் ஷேப்ல இருக்கும். அந்த மாதிரி நறுக்குறதுக்கு வந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அதுக்கு அடுத்தது ரொம்ப பொடியா நறுக்கணும். சில ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம பொடியா நறுக்குன வெங்காயம், தக்காளி எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பொடியா நறுக்குறதுக்கு நம்ம மின்ஸ் அப்படிங்கிற வேர்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நறுக்கு அப்படின்றதுக்கே வந்து 3 விதமா நம்ம சொல்லியிருக்கோம். சாப்னா நம்ம ஆர்டினரி எப்பவுமே வந்து சாதாரணமா வெட்டுற மாதிரி நறுக்குற மாரி நறுக்குறது. டைஸ் அப்படின்னா கியூப் ஷேப்ல. நீங்க டைஸ் பார்த்திருப்பீங்க நம்ம விளையாடுறது. அது அந்த மாதிரி ஷேப்ல கட் பண்றது. மின்ஸ் அப்படின்னா நல்லா ரொம்ப பொடி பொடியா நறுக்குறது. ஸோ இதான் வந்து நறுக்குறதுக்கான 3 டெர்ம்ஸ். நம்ம எந்த மாதிரியான எந்த மாதிரியா கட் பண்றோமோ அதுக்கேத்த டெர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிப் அமிழ்த்து. அதாவது முக்கி எடுக்கிறோம் இல்லையா? இப்ப பஜ்ஜி எல்லாம் போட்டோம்னா, அந்த வாழைக்காய் எடுத்து நம்ம நல்லா மாவுல முக்கி போடுவோம்ல. அப்ப வந்து நம்ம டிப் அப்படின்னு சொல்லுவோம். அமிழ்த்து நல்லா உள்ள வந்து மாவு நல்லா இதுல ஒட்டுற மாரி முக்கி போடுறத வந்து நம்ம டிப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஸ்ப்ரெட் பரப்பு. ஸோ நம்ம பிரெட்ல வந்து பட்டர் போடுவோம், சீஸ் போடுவோம், அதுக்கப்புறம் ஜாம் போடுவோம். ஸோ ஸ்ப்ரெட் த ஜாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து பிரெட் மேல நல்லா பரப்பி பூசுறத வந்து நம்ம ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சைட் வதக்கு. ஸோ இப்ப நம்ம தாளிக்கும்போது வதக்குவோம் இல்லையா? அந்த வதக்குறதுக்கு வந்து நம்ம சைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்டீம் நீராவி. அதாவது நம்ம நீராவியில வைக்கிறது எல்லாமே வந்து ஸ்டீம்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இட்லி, கொழுக்கட்டை இந்த மாரிலாம் சொல்றது வந்து நீராவி, ஸ்டீம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்ப்ரிங்கிள் தெளி. ஸோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு மேல வந்து தூவுவோம் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் தெளி அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த ஐஸ்கிரீம் மேல அந்த சாக்லேட் பீட்ஸ் போட்டிருக்கிறது நம்ம சொல்லுவோம். அதே மாரி ஏதோ ஒரு ரெசிபி செஞ்சுட்டு அது மேல வந்து நம்ம கொத்தமல்லி போடுவோம், கருவேப்பிலை அந்த மாரி ஸ்ப்ரிங்கிள், கார்னிஷ் இந்த மாரி சொல்லலாம். அடுத்தது ராட்டென் அழுகிய. ஸோ நம்ம அழுகிய காய்கறிகள் இதுக்கெல்லாம் வந்து ராட்டென் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இங்க தக்காளி குடுத்துருக்கோம். ஸோ ராட்டென் டொமேட்டோஸ் அழுகிய தக்காளி. அழுகி போனதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு வந்து ராட்டென் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரெஃப்ரிஜிரேட் அப்படின்னா குளிரூட்டு. ஸோ இப்போ ரெஃப்ரிஜிரேட் ஃபார் நம்ம ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணோம்னா ஒரு 8 மணி நேரம் 4 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும் அப்படின்னும்போது அங்க வந்து குளிரூட்டணும் நம்ம ஐஸ்கிரீம். அப்ப ரெஃப்ரிஜிரேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஃபெர்மென்ட் புளிக்கவே. ஸோ மாவு புளிச்சிச்சு அப்படி புளிக்கணும் அப்படின்னுலாம் சொல்லுவோம்ல. அப்ப அந்த புளிக்கிறதுக்கு பேர் வந்து தான் நம்ம ஃபெர்மென்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இட்லி மாவு நம்ம வந்து பீட்ஸாலாம் செய்யும்போது நல்லா புளிக்கணும் 8 மணி நேரம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வந்து இந்த டெர்ம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெர்மென்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்து இமேஜஸ் இல்ல. இது நம்ம வந்து அந்த வார்த்தைய நம்ம தெரிஞ்சுப்போம். குக் அப்டின்னா சமைக்கிறது. டேஸ்ட் சுவை. கட் வெட்டு வெட்டுறது. லேயர் அடுக்கு. ஸோ இந்த கேக்லாம் செய்யும்போது இந்த லேயர்ல வந்து கிரீம் வைக்கணும். அடுத்த லேயர்ல கேக் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம். லேயர் அடுக்கடுக்கான்றதுக்கு நம்ம லேயர் அப்டின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, டோஸ்ட் சுடுதல். ஸோ டோஸ்ட் அப்டின்னா, இந்த பிரெட் எல்லாம் டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? டோஸ்டர் யூஸ் பண்ணி. அந்த வந்து டோஸ்டர் அப்டின்னு சொல்லுவோம். ஹீட் அப்டின்னா சூடேற்று. இப்ப நம்ம கொஞ்சம் செஞ்சது ஆல்ரெடி செஞ்சது மீந்துருச்சு அப்டின்னா, நம்ம அத சூடு பண்ணுவோம் இல்லையா? அப்ப வந்து ஈட் அப்டின்னு சொல்லலாம். அடுத்தது உருக்கு. ஸோ மெல்ட் த பட்டர் அப்டின்னா, பட்டர் வந்து கட்டியா இருக்கும். அத உருக்கும்போது. ஸோ உருக்குறதுக்கு வந்து நம்ம மெல்ட் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து இன்னைக்கு பார்த்த குக்கிங் வெக்காபுலரீஸ். இதுல வந்து நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, நீங்க கண்டிப்பா அத கமெண்ட்ல போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. நீங்க ஆல் சூஸ் பண்ணா தான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.